நம்ம சின்ன வயசுல வீடியோ கேம்ஸ் விளையாடும்போது ஒரு சீட் கோடு இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? ஆமாமா, கண்டிப்பா. அந்த கோட் போட்டா எக்ஸ்ட்ரா லைஃப் கிடைக்கும் தானே? அதேதான். அத டைப் பண்ணிட்டா போதும், நம்ம கேரக்டருக்கு எக்ஸ்ட்ரா உயிர்கள் கிடைக்கும். எந்த ஆபத்தும் வராது. மத்தவங்கள விட நாம ரொம்ப நேரம் அந்த கேம்ல அவுட் ஆகாம விளையாட முடியும். ரொம்ப கரெக்ட். இது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயம். நிஜ வாழ்க்கையிலயும் இப்படி ஒரு சீட் கோடு இருந்தா எப்படி இருக்கும் நீங்க எப்பதாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அதாவது இந்த மனிதர்களோட ஆயுட்காலத்தை எப்படி நீட்டிப்பது அப்படிங்கிற அந்த கேள்விக்கு ஒரு சீட் கோட் சொல்றீங்க. சரியா சொன்னீங்க. ஏன்னா இப்போ மருத்துவ உலகத்துல பொதுவா ஒரு துல்லியம் இருக்கும். காய்ச்சல் வந்தா மாத்திரை, எலும்பு முறிவுனா எக்ஸ்ரே அப்படின்னு எல்லாமே ரொம்ப தெளிவா இருக்கும் இல்லையா? ஆமா, ரொம்ப நேரடியா இருக்கும். ஆனா 100 வயசு வரைக்கும் எப்படி ஆரோக்கியமா வாழ்றதுங்கிற கேள்வி வரும்போது மட்டும் அந்த பாதை ரொம்பவே மங்கலா குழப்பமா மாறிடும். உண்மைதான். ஆனா இன்னைக்கு நாம செய்ய போற இந்த ஆழமான அலசல் அந்த மங்கலான பாதையில இருக்கிற திரையை விளக்க போகுதுன்னு சொல்லலாம். கண்டிப்பா. நிஜ வாழ்க்கையின் நீண்ட ஆயுளுக்கான இந்த சீட் கோட்டை உங்களுக்காக திறந்து காட்ட போறோம். இப்போ உலக சுகாதார நிறுவனத்தோட 2016ஆம் ஆண்டு தரவுகளை பாத்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. உலகத்திலேயே ஜப்பானியர்களோட சராசரி ஆயுட்காலம் தான் ரொம்ப அதிகம் அப்படிங்கிற அந்த தரவு தானே? ஆமா, அதேதான். அங்க ஆண்கள் சராசரியா 85 வயசு வரையும், பெண்கள் 87.4 வயசு வரையும் வாழ்றாங்க. இது உண்மையிலே மலைக்க வைக்கிற ஒரு நம்பர் தான். அது மட்டும் இல்ல, அங்க 1,00,000 பேருக்கு 52 பேர் 100 வயசை தாண்டியவர்கள். இந்த வியக்க வைக்கிற தரவுகளுக்கு பின்னால் இருக்கிற ரகசியங்களை இக்கிகை புத்தகத்தின் 7வது அத்தியாயத்துல இருக்கிற தகவல்களை வச்சு இன்னைக்கு நாம விரிவாக பேச போறோம். ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு ஒப்பீட்டோட ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆனா நீங்க சொன்ன அந்த சீட் கோட் நிஜத்துல ஒரு மேஜிக்கோ இல்ல ரகசிய மாத்திரையோ கிடையாது. ஓஹோ, அப்புறம் எப்படி அவங்க இவ்ளோ நாள் வாழ்றாங்க? அது அவங்களோட அன்றாட வாழ்க்கையில, குறிப்பா அவங்க தினமும் சாப்பிடுற தட்டுல தான் ஒளிஞ்சிருக்கு. இந்த தரவுகளை நாம ஆழமா ஆராயும்போது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. என்ன அது? நீண்ட ஆயுள் அப்படிங்கிறது வெறும் மரபணுக்களால மட்டும் தீர்மானிக்கப்படுறது கிடையாது. நாம ஒவ்வொரு நாளும் எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகள், நாம தேர்ந்தெடுக்கிற உணவுகள், நம்மோட பழக்க வழக்கங்கள், இதுங்க தான் அந்த நீண்ட ஆயுளுக்கான உண்மையான சாவிகள். சூப்பர். ஜப்பான் முழுவதுமே அதிக ஆயுட்காலம் கொண்ட நாடுதான், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா ஒக்கினாவா அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் எப்படி இவ்ளோ பெரிய பேசு பொருளா மாறுச்சு? அதுக்கு காரணம் அந்த ஒக்கினாவா பகுதி மட்டும் உலகத்தோட மத்த எல்லா இடங்களையும் விட, ஏன் ஜப்பானின் மத்த பகுதிகளை விடவும் ரொம்ப அதிகமான ஆயுட்கால எதிர்பார்ப்பை கொண்டிருக்கு. அட, அப்படியா? ஒக்கினாவா இந்த இடத்தோட பேரை கேட்கும்போதே ஏதோ ஒரு அமைதி தொத்திக்குது. ஆமா, உலகெங்கிலும் இருக்கிற ஆராய்ச்சியாளர்களை பெரிய ஆச்சரியத்துல ஆழ்த்தின ஒரு விஷயம் இது. ஆனா எனக்கு இங்க ஆச்சரியம் அளிக்கிற விஷயம் என்னன்னா, இந்த இடம் எப்போதுமே இப்படி ஒரு சொர்க்கமா இருந்ததில்ல அப்படிங்கிறது தான். கண்டிப்பா, இரண்டாம் உலகப் போரின் போது ஜப்பான்லயே ரொம்ப மோசமா கிட்டத்தட்ட தரைமட்டமாட்டப்பட்ட ஒரு பகுதி இந்த ஒக்கினாவா தான். போருக்கு பிறகு, அதாவது அந்த 40கள் மற்றும் 50கள்ல கடுமையான பஞ்சம், உணவு பற்றாக்குறை எல்லாம் சேர்ந்து அங்க இருக்கிற மக்களோட சராசரி ஆயுட்காலத்தை ரொம்பவே கடுமையா குறைச்சிடுச்சு இல்லையா? ஆமா, ரொம்ப அதல பாதாளத்துல இருந்த ஒரு சமூகம் அது. ஆனா இன்னைக்கு உலகத்திலேயே மிக நீண்ட ஆயுளை கொண்ட மக்களா அவங்க மாறியிருக்காங்க. இந்த வீழ்ச்சியில இருந்து அவங்க எப்படி மீண்டெழுந்து வந்தாங்க? இதுக்கு பின்னாடி ஏதாவது பெரிய மருத்துவ புரட்சி இருக்கா என்ன? அதுதான் மனித குலத்தோட மகத்தான மீண்டெழும் திறன். நீங்க நினைக்கிற மாதிரி இதுக்கு பின்னாடி பெரிய மருத்துவ புரட்சியெல்லாம் கிடையாது. இந்த மாற்றத்துக்கு பின்னாடி ரொம்ப முக்கியமான, ஆனா ரொம்பவும் எளிமையான 2 காரணங்களை வல்லுநர்கள் சுட்டிக்காட்டுறாங்க. அது என்ன 2 காரணங்கள்? கேட்கவே ஆர்வமா இருக்கே. முதல் காரணம் என்ன தெரியுமா? போக்குவரத்து. ஜப்பான் அப்படின்னாலே நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வர்றது புல்லட் ரயில்கள் தான். ஆனா ஜப்பான்ல ரயில் வசதியே இல்லாத ஒரே பகுதி ஒக்கினாவா தான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? என்னது? ரயில் வசதியே கிடையாதா? ஆமா, அங்க இருக்கிற மக்கள் ஒரு இடத்துக்கு போகணும்னா ஒண்ணு நடந்தே போகணும், இல்லனா மிதிவண்டியில தான் பயணிக்கணும். இது அவங்களோட அன்றாட வாழ்வுல தவிர்க்க முடியாத ஒரு பெரும் உடல் உழைப்பை கட்டாயமாக்கிடுச்சு. ஒரு நிமிஷம், இது உண்மையிலே பெரிய முரண்பாடா இருக்கே. போக்குவரத்து வசதி இல்லாததுதான் அவங்கள அதிக தூரம் நடக்க வச்சு அவங்களோட நீண்ட ஆயுளுக்கு காரணமா அமைஞ்சது அப்படின்னா, நவீன வசதிகள் நம்ம ஆரோக்கியத்தை எப்படி பாதிக்குது அப்படிங்கறத இது அப்பட்டமா காட்டுது. 100க்கு 100 உண்மை. நாம கார்லயும் பைக்லயும் போய் நேரத்தை மிச்சப்படுத்துறதா நினைச்சுக்கிட்டு நம்மளோட ஆயுட்காலத்தையே அல்லவா குறைச்சுக்கிட்டு இருக்கோம். வசதிகளுக்கு பிறகு மனிதனோட இயல்பான உடல் உழைப்பு குறைஞ்சிடுச்சு. ஆனா ஒக்கினாவா மக்கள் அந்த வசதியின்மையே தங்களோட பலமா மாத்திக்கிட்டாங்க. அவங்க ஜிம்முக்கு போய் தான் உடற்பயிற்சி செய்யணும்னு அவசியம் இல்ல. அவங்களோட வாழ்க்கையே ஒரு உடற்பயிற்சியா மாறிடுச்சு. ரொம்ப அழகான ஒரு பதிவு இது. சரி, இது முதல் காரணம். 2வது காரணம் என்ன? 2வது காரணம் உப்பு.
ஜப்பான் அரசு ஒரு நபர் ஒரு நாளைக்கு 10 கிராமுக்கும் குறைவாதான் உப்பு சாப்பிடணும்னு ஒரு வழிகாட்டுதல சொல்லியிருந்தது. ஓகே. அத ஒகினாவா மக்கள் மட்டும்தான் ஃபாலோ பண்ணாங்களா? ஆமா, ஒட்டுமொத்த ஜப்பான்லயும் இந்த பரிந்துரையை கடுமையாக பின்பற்றி உப்போட அளவை கட்டுக்குள்ள வச்சிருக்கிற ஒரே பகுதி இந்த ஒகினாவா தான். அட, ஜப்பானியர்களோட சராசரி தினசரி உப்பு பயன்பாடு எவ்வளோ இருக்கும்? சராசரியா 12 கிராம் இருக்கும். ஆனா ஒகினாவா மக்கள் அதை சரியா 7 கிராமா மட்டும் சுருக்கிக்கிட்டாங்க. உப்பு குறையும் போது இரத்த அழுத்தம், இதய நோய்கள் வர்ற வாய்ப்பு ரொம்பவே குறையுது. அப்போ நடக்கிறதும் உப்பை குறைக்கிறதும் தான் உங்க ரகசியம்னா இத நாமும் ஈஸியா ஃபாலோ பண்ணலாமே. ஆனா அவங்களோட உணவு முறையில ஏதோ பெரிய ரகசியம் இருக்குன்னு சொல்லப்படுதே. அவங்க தட்டுல அப்படி என்ன ஸ்பெஷல்? அங்கதான் உண்மையான மாயாஜாலம் நிகழுது. இத அறிவியல் பூர்வமா புரிஞ்சுக்க மாக்கோட சுசுகி அப்படிங்கிற ஒரு இதய நோய் மருத்துவரை பத்தி நம்ம கட்டாயம் பேசியே ஆகணும். மாக்கோடோ சுசுகி இவர் ஒகினாவா மக்களோட உணவு பழக்கங்கள் பத்தி ஆய்வு செஞ்சவரா? ஆமா, இவர் 70கள்ல தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் ஒகினாவா மக்களோட உணவு பழக்கங்கள் பத்தி 700க்கும் மேற்பட்ட ஆழமான ஆய்வுகளை செஞ்சிருக்காரு. ஒகினாவா புரோகிராம் அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற புத்தகத்துல இவரோட தரவுகள் வெளியாயிருக்கு. அந்த தரவுகள்ல அப்படி என்னதான் கண்டுபிடிச்சாங்க? ஒகினாவாவிலே 100 வயசை தாண்டியவங்க மசாலா பொருட்கள் உட்பட சுமார் 206 விதமான வெவ்வேறு உணவுகளை தங்களோட வாழ்நாள்ல தொடர்ச்சியா எடுத்துக்கிறாங்கன்னு சொல்றாரு. இருங்க 206 விதமான உணவுகளா? நம்பவே முடியலையே. ஆமா, கேக்குறதுக்கு மலப்பாதான் இருக்கும். நாமெல்லாம் தினமும் இட்லி, தோசை, சோறு, சப்பாத்தின்னு சுழற்சி முறையில ஒரு 10-15 உணவுகளை தானே மாத்தி மாத்தி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த 206 உணவுகளையும் அவங்க எப்படித்தான் அன்றாட சாப்பிடுறாங்க? அவ்வளவு சாப்பிட்டா உடம்பு எப்படி தாங்கும்? அங்கதான் சூட்சுமம் இருக்கு. அவங்க ஒரே நாள்ல 206 உணவுகளையும் சாப்பிடுறது கிடையாது. ஆனா ஒரு நாளைக்கு சராசரியா 18 விதமான உணவுப் பொருட்களை தங்களோட உணவுகள்ல சேர்த்துக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 18 விதமான உணவுகளா? ஆமா, இதுல மிக முக்கியமானது காய்கறிகளும் பழங்களும் தான். தினமும் குறைஞ்சது 5 கிண்ணங்கள் அளவுக்கு காய்கறிகளையும் பழங்களையும் சாப்பிடுறாங்க. முக்கியமா ஒரு நாளைக்கு அவங்க எடுத்துக்கிற மொத்த கலோரிகள்ல 30% வெறும் காய்கறிகள்ல இருந்து மட்டுமே கிடைக்குது. அட, 30% காய்கறிகளா? இதத்தான் ரெயின்போ டயட்னு சொல்றாங்களா? கரெக்டா சொன்னீங்க. வானவில் உணவு முறைன்னு ஆராய்ச்சியாளர்கள் இதைத்தான் சொல்றாங்க. ஆனா ஒரு நாளைக்கு 18 வகையான உணவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் பிராக்டிக்கலா இடிக்குதே. நான் என் தட்டுல 18 வகை உணவுகளை வச்சுக்கிட்டா மதியமே ஒரு குட்டி தூக்கம் போட வேண்டியது வருமே. அது நீங்க அதிகமா சாப்பிட்டாதானே அவங்க கொஞ்சம் கொஞ்சமா பல வகைகளை சேர்க்கறாங்க. ஓஹோ, அப்போ அவங்க வெறும் வயிற்றை நிரப்புறதுக்காக சாப்பிடாம ஊட்டச்சத்து அடர்த்தி அதிகமுள்ள உணவுகளை தேடி தேடி சாப்பிடுறாங்கன்னு சொல்றீங்களா? நிச்சயமா. அதாவது சிவப்பு குடமிளகா, ஆரஞ்சு நிற கேரட், பச்சை நிற கீரைகள், வெள்ளை நிற காலிஃப்ளவர், ஊதா நிற கத்திரிக்காய்னு அவங்க தட்டு நிஜமாவே ஒரு வானவில் மாதிரி தான் இருக்குமாம். கரெக்டா பிடிச்சிட்டீங்க. அந்த வண்ணங்கள் தான் அவங்களோட ஆரோக்கியத்தோட அடிப்படை. ஒவ்வொரு நிற காய்கறியிலையும் ஒவ்வொரு விதமான ஊட்டச்சத்து இருக்கு. இதை தவிர சோயா, உருளைக்கிழங்கு மற்றும் வெள்ளை அரிசி மாதிரியான நடுத்தர தானியங்கள் அவங்களோட அன்றாட உணவுல முக்கிய பங்கு வகிக்குது. வெள்ளை அரிசி சாப்பிடுறாங்கன்னா அது ரொம்ப நல்லது. அப்புறம் சர்க்கரை பயன்பாடு எப்படி இருக்கு? இதோட இன்னொரு சுவாரஸ்யமான தரவும் இருக்கு. ஜப்பானின் மத்த பகுதிகளை விட ஒகினாவா மக்கள் வெறும் 1/3 பங்கு சர்க்கரையை மட்டுமே பயன்படுத்துறாங்க. அவங்க இனிப்பு பலகாரங்களே அதிகம் சாப்பிடுறதே கிடையாது. அப்படியே சாப்பிட்டாலும் நேரடியா கரும்பு சர்க்கரையை தான் எடுத்துக்கிறாங்கன்னு படிச்சேன். ஆமா, ஆராய்ச்சியாளர்கள் ஒகினாவாக்கு போனப்போ சாலையின் இருபுறமும் கரும்பு வயல்கள் இருந்ததையும் கரும்புச்சாறு விக்கிற கடையோட பக்கத்துல கரும்புக்கு புற்றுநோயை எதிர்க்கும் குணமுண்டுன்னு ஒரு அறிவிப்பு பலகை இருந்ததையும் ஆச்சரியத்தோட பதிவு செஞ்சிருக்காங்க. சர்க்கரை விஷயத்துல இவ்வளவு கட்டுப்பாடு, காய்கறிகள் அதிகம்னு சொல்றீங்க. அப்போ புரதச்சத்து எப்படி கிடைக்குது? அவங்க முழுசா சைவத்துக்கு மாறிட்டாங்களா? ஏன்னா பொதுவா நீண்ட ஆயுள்னாலே அசைவத்தை விட்டுடணும்னு பலரும் நினைச்சிட்டு இருக்காங்களே. இல்லவே இல்ல. அவங்க முழுசா சைவம் கிடையாது. ஆனா அசைவத்தை எப்படி சாப்பிடுறாங்கங்கிறதுல தான் வித்தியாசமே இருக்கு. என்ன வித்தியாசம்? அசைவ உணவை பொறுத்த வரைக்கும் வாரத்துக்கு 3 நாட்கள் மீன் சாப்பிடுறாங்க. ஜப்பானோட மத்த பகுதிகளில் அதிகம் சாப்பிடப்படுற இறைச்சி வகைகள் ஒகினாவாலே அதிகம் பயன்படுத்தப்படுறது இல்ல. அப்போ மத்த இறைச்சி வகைகளை வாரத்துக்கு ஒரு முறை தான் எடுத்துக்கிறாங்களா? ஆமா, அதுவும் ரொம்ப குறைந்த அளவுலயே உணவா எடுத்துக்கிறாங்க. பெரும்பாலான புரதச்சத்து அவங்களுக்கு சோயா பொருட்கள்ல இருந்து, அதாவது டோஃபு மாதிரியான உணவுகள்ல இருந்து தான் கிடைக்குது. ஓகே, அவங்க தட்டுல என்னென்ன இருக்கு, எப்படி பேலன்ஸ் பண்றாங்கன்னு இப்போ ஒரு தெளிவு கிடைச்சிருச்சு. ஆனா நீங்க முன்னாடி சொன்ன அந்த 18 ஐட்டம்ஸ் மேட்டர் எனக்கு இன்னும் உறுத்திக்கிட்டே இருக்கு. ஏன் என்னாச்சு? 18 வகையான ஆரோக்கியமான உணவா இருந்தாலும் அத வயிறு முட்டை சாப்பிட்டா உடம்புக்கு கஷ்டம் தானே. எவ்ளோ சாப்பிட்றோம் அப்படிங்கறதுல ஏதாவது கண்ட்ரோல் வச்சிருக்காங்களா? மிக சரியான பாயிண்ட்டுக்கு வந்திருக்கீங்க.
இங்கதான் ஒகினாவா மக்களோட உலக புகழ்பெற்ற ஹாராஹச்சிபு அப்படிங்கிற தத்துவம் உள்ள வருது. ஹாராஹச்சிபு அப்படின்னா என்ன? இதோட அர்த்தம் 80% விதி. அதாவது உங்க வயிறு 100% நிரம்புறதுக்கு முன்னாடியே சரியா 80% நிரம்பின உடனே சாப்பிடுறத நிறுத்திடணும். அட, முழுசா சாப்பிடக்கூடாதா? ஆமா, குறைவா சாப்பிட்டு நீண்ட நாள் வாழலாம் அப்படிங்கிறது தான் இதோட அடிப்படை. நாம தேவைக்கு அதிகமா மூச்சு முட்டை சாப்பிடும்போது உடம்புக்குள்ள என்ன நடக்குது தெரியுமா? செரிமான பிரச்சனை வருமா? அந்த அதீத உணவை செரிக்க வைக்கிறதுக்காகவே உடம்போட பெரும்பாலான ஆற்றல் செலவாகிடுது. அதனாலதான் நல்ல வயிறு முட்டை சாப்பிட்ட பிறகு நமக்கு கடுமையான சோர்வு வருது, தூக்கம் கண்ணை சுழுட்டுது. இத கேக்கும்போது எனக்கு நம்ம ஸ்மார்ட் போன் பேட்டரி தான் ஞாபகத்துக்கு வருது. ஸ்மார்ட் போன் பேட்டரியா? எப்படி? அதாவது நம்ம அளவுக்கு அதிகமா சாப்பிடுறது மொபைல் போன்ல பல ஹெவியான ஆப்களை ஒரே நேரத்துல திறந்து வச்சு பயன்படுத்துறதுக்கு சமம்னு சொல்லலாமா? அப்படி பயன்படுத்தினா சார்ஜ் சீக்கிரம் தீந்துடும், போனும் பயங்கரமா சூடாயிடும். அட அற்புதம்! நம்ம உடம்பும் அப்படித்தான் செயல்படுது இல்லையா? அந்த சூடாகி பழுதடைவது தான் செல்கள் லெவல்ல மூப்படைதல் என புரிஞ்சுக்கலாமா? இந்த ஸ்மார்ட் போன் உதாரணத்தை விட எளிமையா இதை புரிய வைக்க முடியாது. சூப்பரா சொன்னீங்க. இதை இன்னும் கொஞ்சம் அறிவியல் பூர்வமா பார்த்தோம்னா, நம்ம குறைவான கேலரிகள் எடுத்துக்கும்போது நம்ம ரத்தத்தில் உள்ள IGF-1 அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட புரதத்தோட அளவு குறையுது. IGF-1 அது என்ன புரதம்? இது இன்சுலின் போன்ற ஒரு வளர்ச்சி காரணி. நாம சின்ன வயசுல இருக்கும்போது உடம்பு வளர இந்த புரதம் ரொம்ப அவசியம். ஆனா வயசான பிறகு இதோட அளவு அதிகமா இருந்தா அது செல்களை புதுப்பிக்கிறத விட்டுட்டு தேவையற்ற செல்களை வளர்த்து புற்றுநோய் மாதிரியான பிரச்சனைகளுக்கும் செல்கள் மூப்படைகிறதுக்கும் வழிவகுக்கும். ஓஹோ, அப்போ நாம குறைவா சாப்பிடும்போது இது கண்ட்ரோல் ஆகுமா? கண்டிப்பா. நம்ம கலோரியை குறைக்கும்போது இந்த புரதத்தோட அளவு குறைஞ்சு உடம்பு தன்னைத்தானே சரி செய்யற மூடுக்கு போயிடுது. அப்போ இதுதான் உடற்பருமன், நீரிழிவு நோய், உயர் ரத்த அழுத்தம், இதய நோய்கள் எல்லாத்தையும் தடுக்குதா? ஆமா, மிதமான அளவிலான கலோரி குறைப்பு என்பது புற்றுநோய்க்கு எதிராக கூட மிகப்பெரிய பாதுகாப்பு அளிக்குதுன்னு பல நவீன ஆய்வுகள் ஆணித்தரமா நிறுவிருக்கு. கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா தினமும் 80% மட்டும் சாப்பிட்டுட்டு எந்திரிக்கிறது, அதுவும் நமக்கு பிடிச்ச சாப்பாடு முன்னாடி இருக்கும்போது அது ரொம்ப பெரிய சவாலாச்சே. இன்னும் ஒரே ஒரு வாயின்னு மனசு அலைப்பாயுமே. இதுக்கு வேற ஏதாவது மாற்று வழி இருக்கா? கண்டிப்பா இருக்கு. அதுக்கு பேர் தான் 5க்கு 2 விரத முறை. இத நவீன அறிவியலும் ரொம்ப பரிந்துரைக்குது. 5க்கு 2 விரத முறைனா என்ன? வாரத்துல 5 நாள் சாப்பிட்டு 2 நாள் பட்னியா இருக்கணுமா? வாரத்துல 5 நாட்கள் நீங்க வழக்கமான ஆரோக்கியமான உணவை போதுமான அளவுக்கு சாப்பிட்டுக்கலாம். ஆனா மீதமுள்ள 2 நாட்கள்ல உங்க மொத்த கலோரி அளவை 500க்கும் கீழாக குறைச்சுக்கணும். 500 கலோரி தானா? அது ரொம்ப குறைவாச்சே. அதாவது முழு பட்டினியா இருக்க வேண்டியதில்ல, ரொம்ப குறைவா சாப்பிடணும். இந்த 2 நாட்கள் நீங்க விரதம் இருக்கும்போது உங்களோட செரிமான உறுப்புகளுக்கு முழுமையான ஓய்வு கிடைக்குது. அந்த ஓய்வு நேரத்துல உடம்பு என்ன செய்யும்? நம்ம உடம்பு செரிமான வேலையை விட்டுட்டு தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்கவும் பழுதான செல்களை சரிபார்க்கவும் ஆரம்பிக்குது. இத ஆட்டோஃபேஜி அப்படின்னு அறிவியல் மொழியில சொல்லுவாங்க. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அவங்க குறைவா சாப்பிட்டாலும் அவங்க சாப்பிடுற அந்த உணவுல ஆன்டி ஆக்சிடென்டல்கள் ரொம்ப அதிகமா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஒரு 15 சூப்பர் உணவுகள் பத்தி இந்த இக்கிகை புத்தகத்துல சொல்லிருக்காங்களே, அந்த ஆன்டி ஆக்சிடென்டல்னா என்ன? அது எப்படி வேலை செய்யுது? ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அப்படிங்கிறது சிம்பிளா சொல்லணும்னா இளமையை தக்க வைக்கும் அரண்கள். நம்ம உடம்புக்குள்ள செல்கள்ல எப்பவும் ஒரு ஆக்சிஜனேற்ற செயல்முறை நடந்துகிட்டே இருக்கும். இரும்ப திறந்த வழியில வச்சா எப்படி துருப்பிடிக்குதோ அதே மாதிரி தான் நம்ம செல்களும் காலப்போக்குல சிதைய ஆரம்பிக்கும். அப்போ அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அந்த துருப்பிடிக்கிற வேகத்தை குறைக்குமா? கரெக்ட். அது செல்கள் மூப்படையறத தாமதப்படுத்துது. ஒகினாவா மக்களோட அன்றாட உணவுல உள்ள ஒரு 15 உணவுகள்ல இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிரம்பி கிடக்குது. எல்லாத்தையும் பட்டியலிட வேண்டாம், ஆனா முக்கியமான சிலதை பார்த்தோம்னா டோஃபு, அதாவது சோயா பன்னீர். ஓகே, அப்புறம் வேற என்ன உணவுகள்? மிசோ அப்படிங்கிற ஜப்பானிய மசாலா, கோயா எனப்படும் பாகற்காய், கோம்பு மற்றும் நோரி அப்படிங்கிற கடற்பாசைகள் ரொம்ப முக்கியமானது. பாகற்காயா? அது ரொம்ப கசக்குமே. அதை எப்படி அவங்க விரும்பி சாப்பிடுறாங்க? அவங்க அதை அப்படியே சாப்பிடுறதில்ல. அதை சின்ன சின்னதா வெட்டி முட்டை டோஃபு கூட சேர்த்து கோயா சம்புருன்னு ஒரு பாரம்பரிய உணவா சமைச்சு சாப்பிடுறாங்க. இது ரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுல பெரிய பங்கு வகிக்குது. ஓஹோ, சமையல் முறையிலேயே அந்த கசப்பை மாத்திடுறாங்க போலயே. ஆமா, இது தவிர அவங்களோட உணவை விட அவங்க குடிக்கிற ஒரு மாயாஜால பானம் ரொம்ப முக்கியமானது. அதுக்கு பேரு சன்பின்ஷா. சன்பின்ஷாவா? பேரை கேட்கறதுக்கே ரொம்ப வித்தியாசமா இருக்கே. அது என்ன ஸ்பெஷல் பானோ? இது வேற ஒன்றுமில்ல, பச்சிலை தேநீரும் மல்லிகை பூவும் கலந்த ஒரு அற்புதமான தேநீர். மல்லிகை பூவுக்கு ரத்தத்துல உள்ள கொலஸ்ட்ராலை குறைக்கும் ஆற்றல் உண்டு. அட,
மல்லிகை பூவை டீயா குடிக்கிறாங்களா? தினமும் குடிப்பார்களா? ஆமா, ஒகினாவா மக்கள் தினமும் சராசரியா 3 கோப்பை சன்பென் ஷா குடிக்கிறாங்க. இதோடு மட்டுமில்லாம அவங்க வெள்ளை தேநீரையும் அதிகம் அருந்துறாங்க. கிரீன் டீ பத்தி எல்லாரும் பேசுறாங்க, அது ஓகே. இந்த வெள்ளை தேநீரோட சிறப்பு என்ன? அது எப்படி கிரீன் டீயை விட பெட்டர்னு சொல்றாங்க? அங்கேதான் இயற்கையோட அதிசயம் ஆயிட்டு. கிரீன் டீ கொலஸ்ட்ரால் மற்றும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதோட புற ஊதா கதிர்கள்ல இருந்தும் நம்மை பாதுகாக்குது. ஆனா வெள்ளை தேநீர்ல பாலிபினால்கள் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ரொம்ப ரொம்ப அதிகம். பாலிபினால்களா? அது அவ்வளோ நல்லதா? உலகத்துல உள்ளதுலயே மிக அதிக ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கொண்ட பொருளா அது கருதப்படுது. ஒரு கோப்பை வெள்ளை தேநீர்ல உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்களோட அளவு 12 கோப்பை ஆரஞ்சு பழச்சாறுக்கு இணையானதுன்னு ஆய்வுகள் சொல்லுது. ஒரு நிமிஷம். ஒரு கோப்பை வெள்ளை தேநீர் 12 கோப்பை ஆரஞ்சு ஜூஸா? எப்படி? ஆரஞ்சு ஜூஸ் உடம்புக்கு ரொம்ப நல்லது தானே? ஆரஞ்சு ஜூஸ் நல்லதுதான், அதுல வைட்டமின் சி இருக்கு. ஆனா பழச்சாறா குடிக்கும்போது அதுல உள்ள ஃப்ரக்டோஸ் அப்படிங்கிற இயற்கை சர்க்கரையும் உடம்புக்குள்ள அதிகமா போகும். ஓ, சர்க்கரை அதிகமாயிடுமா? ஆமா, ஆனா வெள்ளை தேநீர்ல சர்க்கரை கிடையாது, கேலரியும் கிடையாது. வெறும் தூய்மையான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மட்டுமே உடம்புக்கு கிடைக்குது. இது பெரிய வித்தியாசம் இல்லையா? ஆமா, அது ரொம்ப ஆழமான பாயிண்ட். சரி, தேநீரை தவிர வேறென்ன பழங்களை அவங்க அதிகமா பயன்படுத்துறாங்க? ஷிகுவாசா என்ற ஒரு பழம் அங்க ரொம்ப பிரபலம். இது ஜப்பானோட ஒக்கினாவாவுல மட்டுமே அதிகம் விளையிற ஒரு கிச்சிலி வகை பழம். கிச்சிலி வகைனா சிட்ரஸ் பழமா? அதுல அப்படி என்ன விசேஷம்? பொதுவா ஆரஞ்சு எலுமிச்சை மாதிரியான பழங்கள்ல நொரிலேட்டின் அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கும். ஆனா இந்த ஷிகுவாசா பழத்துல ஆரஞ்சை விட 40 மடங்கு அதிகமா நொரிலேட்டின் இருக்கு. 40 மடங்கு அதிகமா? அடேங்கப்பா. இந்த வேதிப்பொருள் தான் நீரிழிவு, உடல் பருமன் வராம தடுக்கிறதுக்கும் இரத்த குழாய்கள் தடிமனாவதை தடுக்கிறதுக்கும் பெரிய அளவுல உதவுது. வாவ். ஆனா இந்த கிச்சிலி வகை பழங்கள் எல்லாமே ரொம்ப புளிப்பா இருக்குமே, அது அவங்க அப்படியே சாப்பிடுறாங்க. அப்படியே சாப்பிட மாட்டாங்க, அது ரொம்ப புளிக்கும். அதனால அதை நல்லா நீர்த்து போக செஞ்சு ஜூஸா குடிக்கிறாங்க. இல்லனா அவங்களோட பாரம்பரிய உணவுகள்ல ஒரு எலுமிச்சை சாறு மாதிரி சுவை கூட்ட கலக்கறாங்க. இதுதான் எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. ஒரு பழம் ரொம்ப புளிக்குது அப்படிங்கிறதுக்காக அதை தூக்கி எறியாம, அதோட மருத்துவ குணத்தை புரிஞ்சுகிட்டு அதை தங்களோட உணவு கலாச்சாரத்தோட எப்படி ரொம்ப அழகா இணைச்சிருக்காங்க பாருங்க. உண்மைலாம். இதுல இருந்து அவங்க சாப்பாட்டோட அறிவியலை எவ்வளவு தெளிவா புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு தெரியுது. அதுதான் உங்களோட பாரம்பரிய விவேகம். சரி, இவ்ளோ நேரம் நாம ஜப்பானிய உணவு முறைகளை பத்தி பேசணும். ஆனா இதெல்லாம் அவங்க ஊருக்கே செட் ஆகும், நம்ம ஊருக்கோ இல்ல வேற நாடுகளுக்கோ இது எப்படி பொருந்தும்னு நீங்க நினைக்கலாம். ஆமா, கண்டிப்பா அந்த கேள்வி வருமே. ஆனா மேலநாட்டு அறிவியலும் நவீன மருத்துவமும் கூட இப்ப இதையே தான் திரும்ப சொல்லுது அப்படிங்கிறது தான் இதுல உள்ள மிகப்பெரிய ஆச்சரியம். 2010ஆம் ஆண்டுல இங்கிலாந்தோட புகழ்பெற்ற டெய்லி மிரர் பத்திரிகை மூப்படைவதை தடுக்கும் உணவுகள் அடங்கிய ஒரு பட்டியலை வெளியிட்டது. அப்படியா? அந்த லண்டன் பட்டியலும் நம்ம ஒக்கினாவா மக்களோட உணவு ஒத்து போகுதா என்ன? உலகத்தோட 2 வெவ்வேறு மூலைகள்ல எப்படி ஒரே மாதிரி யோசிச்சிருப்பாங்க? பெருமளவு ஒத்துப்போகுது. அந்த பட்டியல்ல புரோக்கோலி சாட் மாதிரியான காய்கறிகள் இருக்கு. இதுல தாதுப் பொருட்களும் நார்ச்சத்தும் அதிகம். ஓகே, வேற என்னென்ன இருக்கு அந்த பட்டியல்ல? அடுத்து சால்மன், டூனா, மத்தி மாதிரியான கொழுப்பு மீன்கள். இதுல ஒமேகா 3 அதிகம். ஸ்ட்ராபெரி, கிச்சிலி பழங்கள் மற்றும் பெரி வகை பழங்கள் வைட்டமின்களுக்காக பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. இது போக உலர் பழங்கள், ஓட்ஸ் மாதிரியான முழு தானியங்கள், ஆலிவ் எண்ணெய் ஆகியவையும் அதுல இடம்பெற்றிருக்கு. அட, எல்லாமே ரொம்ப ஆரோக்கியமான உணவுகள் தான். சுவாரஸ்யமா மிதமான அளவுல சிவப்பு வைன் அருந்துறதும் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அதுல உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இரத்த குழாய விரிவாக்கும் தன்மை கொண்டவை. சரி, என்ன சாப்பிடணும்னு சொல்லிட்டீங்க. அப்போ நாம கட்டாயம் தவிர்க்க வேண்டிய உணவுகள்னு அந்த பட்டியல்ல ஏதாவது இருக்கா? எதுனெல்லாம் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும்? அது ரொம்ப முக்கியம். சுத்திகரிக்கப்பட்ட வெள்ளை சர்க்கரை, பதப்படுத்தப்பட்ட உணவுகள், முன்கூட்டியே தயாரிக்கப்பட்ட உணவுகள், மாட்டிறைச்சி போன்றவற்றை முழுமையாக தவிர்க்க சொல்றாங்க. ஓஹோ, இதெல்லாம் முழுமையா தவிர்க்கணுமா? அது மட்டும் இல்லாம பசுவின் பால் மற்றும் பாலாடை கட்டி மாதிரியான பொருட்களையும் குறைச்சிக்கணும்னு அந்த பட்டியல் ரொம்ப தெளிவா எச்சரிக்குது. இத கேட்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. உலகத்துல எந்த மூலைக்கு நாம போனாலும் நம்ம உடம்போட அடிப்படை மெக்கானிசம் ஒண்ணுதான். ஒக்கினாவாவோட பாரம்பரிய உணவும் பல 1000 மைல்களுக்கு அப்பால் இருக்கிற இங்கிலாந்தோட நவீன மருத்துவ பட்டியலும் அச்சசலா ஒத்து போகுது. கண்டிப்பா. அதாவது நிறைய காய்கறிகள், கொஞ்சம் மீன், பழங்கள், சுகர் குறைவு, பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்க்கிறது, இதெல்லாம் ஏதோ ஒரு ஊரோட ரகசியம்.
இல்ல, இதுதான் உலகளாவிய ஆரோக்கியத்தோட உண்மையான சூத்திரம்னு சொல்லலாம். மிகச்சரியா சொன்னீங்க. இந்த உலகளாவிய அறிவியல் ஒப்புதல் தான் இக்கிகை புத்தகத்தோட இந்த 7வது அத்தியாயத்தை அத்தனை முக்கியத்துவம் வாய்ந்ததா மாத்துது. இந்த ஆழமான அலசலோட இறுதியில நான் உங்க முன்னாடி ஒரு ஆழமான கேள்வியை வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. இந்த ஒக்கினாவா மக்களோட நீண்ட ஆயுள் ரகசியம் அப்படிங்கிறது வெறும் அவங்க சாப்பிடுற அந்த காய்கறிகளிலோ மல்லிகை தேநீர்லோ அல்லது அந்த புளிப்பான ஷிக்கோச படத்துல மட்டும் ஒளிஞ்சிருக்கல. பின்ன வேற எதுல இருக்கு? ஒரு நாளைக்கு 18 வகை உணவுகளை தேடி தேர்ந்தெடுத்து தங்களோட தட்டை ஒரு வானவில் மாதிரி வண்ணமயமாக்கி தங்கள் வயிறு 80% மட்டுமே நிரம்பும் வரை அளவா சாப்பிட்டு அந்த உணவின் ஒவ்வொரு வாயும் ரொம்ப நிதானமா ரசிச்சு மென்று சுவைத்து உண்பதிலுள்ள அந்த விழிப்புணர்வு இருக்கு இல்லையா? ஆமா, அந்த மைண்ட்ஃபுல்னஸ். அதுதான் அவங்களோட உண்மையான இக்கிகை ஆக இருக்கக்கூடும். நாம உண்ணும் உணவின் மீது நாம காட்டுற அந்த மரியாதையும் கவனமும் தான் நம்ம உடலுக்கு ஆரோக்கியமா திரும்ப கிடைக்குது. அடுத்த முறை நீங்க சாப்பிட உட்காரும்போது ஒரு கணம் உங்க தட்டை பாருங்க. அதுல எத்தனை வண்ணங்கள் இருக்குன்னு எண்ணி பாருங்க. அந்த விழிப்புணர்வே உங்களோட நீண்ட ஆயுளுக்கான முதல் படியா இருக்கட்டும். ரொம்ப அற்புதமான ஆழமா சிந்திக்க வைக்கிற ஒரு கருத்தோட இந்த உரையாடலை நிறைவு செஞ்சிருக்கீங்க. இந்த தகவல்கள் நிச்சயமா இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்க எல்லாரோட உணவு பழக்கத்தை பத்தியும் ஒரு புதிய திறப்ப, ஒரு விழிப்புணர்வை தந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரேட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி.